இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் எல்லாருக்குமே இப்போ சரவணனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தான் குறியாக இருக்காங்க. ஏன்னா சில பேருக்கு பாசம், சில பேருக்கு குற்ற உணர்ச்சி ரெண்டும் சேர்ந்து கலந்துருக்கு. மீனாவுக்கு இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஓடி கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு தான் இவ்வளோ பிரச்சனையாக ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சவங்க அந்த யோசனையிலே இருக்க. அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் ஏதாவது தட்டி கழிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு பேசும்பொழுது, என்னுடைய மாமா அவர் ரொம்ப நல்லவர், சாந்தமான குணம் உள்ளவர், ஒரு ஆன்டிக் பிஸ்னஸில் மேனேஜராக இருக்கார், நல்லா சம்பாதிக்கிறாரு, உங்களை நல்லா பார்த்துப்பாரு உங்கள் பொண்ணை. ஆனால் உங்களுக்கு தெரியும்ல என் கல்யாணம் எப்படி நடந்துச்சு, என் குழந்தை கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்ட்டு அந்த ஒரு விஷயத்தால் அவருக்கும் தட்டி கழிஞ்சிட்டே இருக்குது. உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே அவங்களும் சரின்னு யோசிச்சுட்டு இதில் என்ன இருக்குது பரவாயில்ல ஓகேங்கிறாங்க. எங்கள் வீட்டில் நான் மாமா அத்தைகிட்ட பேசுகிறேன், நான் கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கிளம்புறாங்க. ஒரு வரன் கிடச்சிருமோன்ட்டு. இதுக்கு நடுவில் அண்ணனுக்கு இப்படி பொண்ணே அமைய மாட்டேங்குது, போன இடத்துலையும் அவமானப்பட்டாங்கன்னு வருத்தத்துலையும் வேதனைகளையும் உட்காந்துருக்காரு செந்தில். அதை குமரேச மாமா வேற நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே பாண்டியன் வராரு. பாண்டியனுக்கு ஒரு கால் வருது. காலில் பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் ஆடு பார்த்தோம், பொண்ணு பார்க்க வரலாமா அப்படி இப்படிலாம் மாப்பிள்ளை பார்க்க வரலாமா, மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, வரதெல்லாம் இருக்கட்டுங்க, நான் இப்போ ஓப்பனாக பேசிடுறேன். என்னுடைய பையனுக்கு இப்போ மொதல் பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம், ஆனால் மிச்சம் இருக்க 2 பசங்களும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவனை விரும்பின பொண்ணை அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டானுங்க. இப்போ உங்களுக்கு ஓகேவா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். அங்கே நாங்கள் வரோம், வந்ததுக்கு பிறகு பிரச்சனையாக வர்றதுக்கு நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க இப்போவே அப்படின்றாங்க. உடனே அவங்க ஏதோ யோசிச்சோன்னா இல்லை சும்மா பஜ்ஜி சொஜ்ஜிலாம் சாப்பிட்டு போக முடியாது, நாங்கள் வேணான்னா வேணாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் இங்கே வீட்டில் பார்த்திங்கன்னா பொண்ணே அமைய மாட்டேங்குன்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. செந்தில் வேறு அப்பா வேறன்னு திட்டிகிட்டே இருந்தார். வர எல்லாத்தையுமே மொத்த கதையும் சொல்லிடுறாரு. அப்புறம் எப்படி அவங்க ஒத்துப்பாங்க அப்படின்னு பேசும்பொழுது கோமதி, இது என்னடா அநியாயமாக இருக்குது, அவனுக்கு 2 தம்பிகள் கல்யாணம் முடிஞ்சால் இவங்களுக்கு என்னடா ஆகுது, ஏன்டா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க தனியாக புலம்புறாங்க. நம்ம ஊரில் அப்படி தான் பார்ப்பாங்க, அதுதான் முக்கியமாக பார்ப்பாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. எல்லாம் உன்னால அப்படின்னு சொல்லிட்டு செந்திலை திட்டிட்டு போகிறாங்க இவங்க. ஸோ செந்திலை திட்டிட்டு கோமதி போனதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா என்னடா என்ன மட்டும் திட்டுறாங்க, நீ தானே ஓடி போய் கல்யாணம் பண்ண அப்படின்னு செந்தில் கதிரை பார்க்க கதிர் பாவமாக முடிக்கிறார். ஆரம்பிச்சது நீ தானடா அப்படின்னு இந்த பக்கம் இவர் வேறு பழனி வேறு பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜி நேராக அங்கங்கே கண்டுபிடிச்சி கடைசியாக கண்ணை வீட்டுக்கு வந்துடுறாங்க. கண்ணை வீட்டில் யார் யார் இருக்கா, கண்ணை வீடு பூட்டியிருக்கே அப்படின்னு கேட்டால் அவங்க அப்பாவும் அவனு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன நினைக்கிறியா, எதையுமே ஒழுங்காக தெரியாமல், வீட்டை தெரியாமல், குடும்பத்தை தெரியாமல் அவங்க கூட ஓடி வர போனியா, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு பூரணி. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 4-5 நாள் முன்னாடி வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அப்பாவும் பையனும் தான் இருந்தாங்க அப்படின்ன உடனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும் பொழுது டக்குன்னு பூரணி என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை எனக்கு தெரியும், கண்ணன் கூட கிரிக்கெட் விளாடுறவனை நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு கௌதம்னு ஒரு பையனுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட ராஜி ஃபோன் பண்ணி எங்கே இருக்கான் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்டதுக்கு பிறகு அவன் திருச்சியில் இருக்கானா, அவன் ஃப்ரெண்டு வீட்டில், இங்கேருந்து கிளம்பி அங்கே போயிட்டானா அப்படின்னா, திருச்சிக்கெலாம் போக முடியாது அப்படின்னா ப்ளீஸ் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்தரலாம், முன்ன மாதிரி இல்லை, எனக்கு இப்போ அவனை பற்றி தெரிஞ்சிருச்சு, போனால் பயந்துருவான், மிரட்டி எப்படியாச்சும் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம், நம்ம போய் திருச்சிக்கு போகலாம் வான்னு கம்பல் பண்ணி பூர்ணியை கூப்பிட்டு கிளம்பி திருச்சிக்கு போயிடுறாங்க. திருச்சிக்கு போனதுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா அங்கே அவங்களுக்கு புதுசாக வந்த இடம் என்ன ஏது எப்படின்னு எதுவும் ஒன்றும் தெரியல. ஸோ அங்கிட்டு விசாரிக்கிறாங்க, விசாரித்தாலும் ஒன்றையும் கண்டுபிடிக்கும் போது முடியலங்கும்போது கடைசியாக கண்ணனோட ஃப்ரெண்டு, இப்போ திடீர்னு கண்ணன் ஃப்ரெண்டு நம்பரை கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நான் தான் கண்ணனோட ஞாபகத்தில் இருக்குமா அப்படின்னா, அண்ணா நாங்கள் இங்கே கொஞ்சம் நிற்கிறேன், இங்கே கொஞ்சம் வரீங்களா, பஸ் ஸ்டாண்ட் கிட்டக்க வரீங்களா, நம்ம இங்கேருந்து கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, அவரும் சரி வரேன் அப்படின்னு கிளம்பி வராரு. இதுக்கு நடுவில் மீனா வீட்டில் சொன்னதுக்கு பிறகு மீனா என்ன சொல்ல போகிறாங்க, மீனா சொன்னதை வச்சு எல்லாம் என்ன நினைக்க போகிறாங்க, இதில் வேறு பொண்ணு அமையல அப்படிங்கிறது தெரிஞ்சு சரவணன் எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்ல போகிறாரா, இல்லை கடைசி நிமிஷம் அதிர்ச்சி ட்விஸ்ட்டாக சரவணனுக்கு அவருடைய முன்னாள் காதலி கூட திருப்பி ஒரு கனெக்ஷன், முன்னாள் காதலி ஏற்கனவே கல்யாணமானவங்க அவங்க அந்த கணவரை விட்டு வரேன்னு ஏதாவது சொல்ல போகிறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த கதையில் நிறைய குட்டி திருப்பங்கள் இருக்குது. சரவணன் கல்யாணத்துக்கு அடுத்த ஒரு ஹைப்பை ஏற்றி டிஆர்பி ஏற்றுறதுக்கான எல்லா வழியிலும் இருக்காங்க. கதை இப்போதைக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் எல்லாருக்குமே இப்போ சரவணனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தான் குறியாக இருக்குது.